மற்றுமொரு அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நேற்றிரவு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட ஜோதி என்ற இளைஞரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் மெத்தனம் காட்டும் காவல்துறையை கண்டித்து நடைபெறும் இப்போராட்டம் குறித்தான விவரான தகவல்களை செய்தியாளர் சுடலை சங்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுடலை சங்கர், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ராமசாமியாபுரம் 2ஆம் பகுதி தெருப்பகுதியை சார்ந்தவர் ஜோதி. இவர் நேற்று இரவு தனது நண்பர்களுடன் ரயில்வே பிடர் சாலையில் அமர்ந்து பேசிவிட்டு நடந்து செல்லும் போது அங்கு வந்த மர்ம நபர்கள் ஜோதி முருகனை வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதில் ஜோதி முருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து ஜோதி முருகனின் உடலை மீட்ட காவல்துறையினர் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் சம்பவம் நடந்து இவ்வளவு நேரமாகியும் கொலையாளிகளை கண்டுபிடிக்காத காவல்துறையையும் கொலையாளியை கண்டுபிடிப்பதில் காவல்துறையினர் மெத்தனமாக செயல்படுவதாக கூறி அவரது உறவினர்கள் சங்கரன் கோவில் சந்திப்பு சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சங்கரன் கோவில் நகர் முழுவதும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் கொலையாளிகளை கைது செய்யும் வரை சாலை மறியலை கைவிடப் போவதில்லை என்றும் கூறி சாலை மறியல் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். சங்கரன் கோவில் பிரதான சாலையின் நடுவில் இளைஞர் ஒருவர் அறிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று சங்கரன் கோவில் நகரத்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருண், தகவலுக்கு நன்றி சுடலை சங்கர். உட்காருங்க.